போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். ஒவ்வொரு ராசியினருக்காக பேசுகிறோம். முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய இந்த குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மே மாதம் 1ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகி வருகின்றார். சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் வந்து அமர்கின்றார். சுக்கிரன் சொல்லக்கூடியதே ஆடம்பர பொருள், அதே போல் அழகு சாதனங்கள், விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் குறிக்கக்கூடியது. அந்த சுக்கிரனுடைய வீட்டிற்கு குரு பகவான் பெயர்ச்சியாகி வருகின்றார். குரு பெயர்ச்சின்னு சொன்னாவே அற்புதம்தான், விசேஷம்தான், எல்லோருக்கும் ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது தான். ஏன்னா எந்த ஒரு நிகழ்வுக்காகட்டும் நம்ம முதல்ல நம்ம ஜோதிஷரை போய் பார்க்கும் பொழுது முதல்ல என்ன கேட்போம்? திருமணத்துக்காக கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணத்திற்காக நீங்கள் கேட்குறீங்கன்னா முதல்ல நீங்கள் கேட்கக்கூடியது எதுவாக இருக்கும்? குரு பலன் வந்துருச்சா சாமி? குரு பலன் வந்துட்டா நன்மையான பலன்கள் எல்லாம் விரைவாக ஏற்படுமே. என்னுடைய பொண்ணுக்கு குருபலன் வந்துருச்சா, என்னுடைய பையனுக்கு குருபலன் வந்துருச்சா திருமணத்திற்கு? இதை தானே முதல்ல கேட்போம். அதே போல் தான் ஒருவருக்கு வேலை, புதிய வேலை கிடைக்குது, அல்லது பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது. இதெல்லாம் முதல்ல குருபலன் நல்லா இருக்கக்கூடிய காலங்களில் சுப காரியங்கள் எல்லாம் செய்துக்கிட்டே வருவோம். அப்போ குருபலனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். வருட கிரகம்னு சொல்கிறோம். குரு பகவான் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடியவர். நிறைய கிரகங்கள் இருக்குது. மாதத்தில் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகமும் இருக்குது. சூரியன் வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம். சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடியவர். ராகு கேது 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள். இப்படி ரொம்ப விசேஷமான விஷயங்களாக இந்த வருடத்திற்கு ஒரு முறை 2.5 வருடங்கள் சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் கொஞ்சம் விசேஷமாக நாம் வழிபாடு செய்வதும் பலன்கள் எடுப்பதும் இருக்குது. ஏன்னா ஒரு வீட்டில் தொடர்ந்து 1 வருட காலம், 1.5 வருட காலம், 2.5 வருட காலங்கள் எல்லாம் இருக்கின்ற கிரகத்திற்கு பலன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக சனி பகவானுடைய பெயர்ச்சி ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா ஒரே இடத்துல 2.5 வருட காலங்கள் ஒரு இடத்துல இருந்து பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போது நாம் பார்க்கக்கூடியது குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகின்ற 1 வருட காலம் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்குது அதை பார்த்துக்கிட்டே வருவோம். தனக்காரகன், புத்திரக்காரகன் எல்லாம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி எல்லோருடைய வாழ்விலும் நன்மையை வழங்கட்டும்னு நானும் அந்த எல்லாம் அல்ல இறை அருளை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இதற்கு முன்பு நம்ம பலன்களை சொல்வதற்கு முன்பு ஒரு சின்ன குறிப்பு. நாம் ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொல்லிட்டு வரது தான், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை நமக்கு பல குறிப்புகளை காட்டி கொடுக்குது. இந்த கிரக சேர்க்கையால் நமக்கு காட்டி கொடுக்கப்படுகின்ற காலங்களெல்லாம் நாம் இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகள் ஏற்படுது, மழையால் பாதிப்பு, நிலநடுக்கத்தால் பாதிப்பு, இந்த மாதிரி பேரழிவுகள், தீயினால் பேரழிவுகள், இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே வரோம். இந்த காணொளியின் மூலமாக நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம சிறிது காலங்களாகவே சில பதிவுகள் சொல்லிக்கிட்டே வரோம். ஒவ்வொருவரும் உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் உங்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு, உங்களுக்கு எதன் மீது நம்பிக்கை இருக்கோ, பிரார்த்தனைகள் செய்கின்றீர்களோ, வழிபாடு செய்கின்றீர்களோ, இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஏற்படுகின்ற இயற்கை சீற்றத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் யாரையும் பெரிதளவில் பாதிக்கக்கூடாதுன்னு நாமளும் ஒரு நிமிடம் அந்த இறை சக்தியை, இறைவனை அவரவர்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்தாற்போல் வழிபாடு பிரார்த்தனைகள் எல்லாம் செய்வோம். எல்லோரும் நல்லா இருக்கும் பொழுது நமக்கும் ஒரு நன்மையான பலன்கள் நடக்கும் இல்லையா? உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுது. இந்த கிரகச்சேர்க்கையினுடைய பாதிப்பு ஏதோ ஒரு மூலையில் தானே நமக்கு நடக்குது, நமக்கு இல்லையேன்னு நினைக்காம எல்லோரும் நல்லா இருக்கும் பொழுது நாமளும் உயர்ந்த நிலைக்கு வரலாம் இல்லையா? அந்த பொது எண்ணத்தோடு எல்லோரும் ஒரு நிமிடம் அவரவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு உலக மக்களுடைய நன்மைக்காக
ஒரு நிமிடம் பிரார்த்திப்போம். சரி, தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க. பல குறிப்புகள் மறுபடியும் நாம் பேசுவோம். சரி, இன்னைக்கு கடகம் வரைக்கும் முன்னால் பலன் சொல்லி முடிச்சிட்டோம் இல்லையா? இன்றைக்கி சிம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இதுவரை 9ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் 10ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகி வருகின்றார். 9இல் இருக்கக்கூடிய காலங்களில் அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தோடு நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். இப்போ 10ஆம் வீட்டிற்கு குரு பகவான் பெயர்ச்சியாகி வருகின்றார். 10இலே குரு வரக்கூடிய ஒரு வருட காலங்கள் பதவியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பதவி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக அமைகின்றது இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசி நண்பர்களுக்கு. சரி, பதவி மாற்றம்னு சொன்னோன்னே பயந்துக்க வேண்டியதில்லை. இந்த ஒரு நிறுவனத்தில், நம்ம குறிப்பிட்ட நிறுவனத்தில் வேலைக்கு இருக்கிறோம், ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா இதை விட உயர்ந்த பதவி, உயர்ந்த சம்பளத்தோடு இன்னொரு நிறுவனத்தில் நமக்கு வேலை கிடச்சிட்டா சந்தோஷம் தானே. அந்த நிகழ்வை, ஒரு முன்னேற்றமான நிகழ்வை ஏற்படுத்துவதற்காக குரு பகவான் 10இல் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களை கொஞ்சம் சரி செய்கிறாருன்னு அர்த்தம். இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பதவி மாற்றம், பதவியெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நன்மையாகத்தான் பின்னால் போய் முடியும். பின்னால் நமக்கு நடக்கக்கூடியது நன்மையில் தான் போய் முடியும், குறையாக இருக்காது. ஆகையினால் 10இல் குரு வந்துட்டார்னு ஒன்று சிம்மராசிக்காரர்களாம் பயந்துக்க வேண்டாம். ஏற்கனவே பல பதிவுகளில் கண்டகச்சனி நடக்குது, இதெல்லாம் பார்த்து குழம்பியிருப்பீங்க. குரு பகவானும் 10க்கு வரார், பயந்துக்க வேண்டாம். ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களுடைய உயர்வுக்கானது தானே தவிர உங்களை சிறுமைப்படுத்தாது, கீழே கொண்டுட்டு வராது, கவலைப்பட வேண்டாம். சரி, குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் உண்டு. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிலே இருக்குது. 2இல் குரு பகவானுடைய பார்வை இருக்கே, தனஸ்தானத்தில் பார்வை இருக்குது. குடும்பம், வாக்கு, கல்வி இதையெல்லாம் சொல்லக்கூடிய 2ஆம் வீடு. கல்வி பயிலுகின்ற வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான். கல்வியில் உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த குரு பெயர்ச்சி அமைகின்றது சிம்ம ராசி நண்பர்களுக்கு. குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் அலட்சியமாக இருந்தவங்க கூட உங்கள் குடும்ப ஜனங்களில் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறத நீங்கள் உணர முடியும் இந்த காலகட்டங்களில். அதே போல் சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த அமைப்பு, பொருளாதாரத்தில் மேன்மையை தான் ஏற்படுத்துமே தவிர குரு பெயர்ச்சியால் பாதிப்புகள் ஏற்படுத்தாது. ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. ஜனனகால ஜாதகத்தினுடைய பலனும் வேணும். ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி எல்லாம் இருந்ததுன்னா இந்த குரு பெயர்ச்சி பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக தான் அமையும். அந்த குருவினுடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். தாயாரினுடைய ஆரோக்கியம் சீர்படும். வாகனங்கள் புதிதாக மாற்றக்கூடிய அமைப்பு, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுகின்றது. இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்ப நாளாக இந்த வாகனத்தை மாற்றலான்னு நினச்சேன், மாற்றவே முடியலையே, புதிய வாகனங்கள் வாங்கலான்னு நினச்சேன், இந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டம். இந்த குரு பெயர்ச்சி இடம் வாங்குவதற்குண்டான அற்புதமான காலம். ஏன்னா குருவினுடைய பார்வை 4ஆம் வீட்டு மேலே இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. சொத்து சேர்க்கை, வாகன யோகங்கள் எல்லாம் ஏற்படுத்தும். அதே போல் உயர்ந்த மரியாதைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். 6ஆம் வீட்டிலே குருவினுடைய பார்வை 9ஆம் பார்வையாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கின்றார். கடன் சுமைகள் எல்லாம் குறையும். வேலையில் ஒரு ஏற்கனவே சொன்னோம் 10இல் குரு வந்துட்டார், பதவியில் மாற்றம்னு சொன்னோம். 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கின்ற பொழுதே வேலையில் இருக்கக்கூடிய சுமைகள் எல்லாம் குறையும். பதவியில் ஒரு நல்ல சூழ்நிலையும் வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலமாக தான் இந்த காலம் அமைகின்றது. குருவினுடைய பெயர்ச்சி வேலைக்கு ஒரு அற்புதமான காலம்தான். எடுக்கக்கூடிய தடுமாற்றத்தை நினச்சி பயந்துக்க வேண்டாம். ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இதனால் ஒரு நன்மையான பலனை நீங்கள் அனுபவிக்கிறத நீங்களாகவே பார்க்க முடியும். கடன் சுமைகள் எல்லாம் குறையும்.
புதிய கடன்களை இந்த காலகட்டங்களில் உருவாக்க வேண்டாம். பழைய கடன் பாக்கிகளை எல்லாம் குறைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே போல் தேக ஆரோக்கியம் சீர்படக்கூடிய காலகட்டம். ரொம்ப நாளாக மருத்துவம் பார்க்குறேன், எனக்கு மருத்துவத்தில் பலன் கிடைக்கல, இப்படியெல்லாம் நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மருத்துவத்தால் ஒரு நன்மையான பலன்களையே ஏற்படுத்தும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவம் உங்களுக்கு முழுமையான பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதாக அமையும். சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றம் பிற்பகுதியில் நன்மையாக மாற்றத்தை ஏற்படுத்தியதை நீங்களாகவே உணர முடியுங்கிறது தான் உண்மை. ஆகையினால இந்த குரு பெயர்ச்சி சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மையான மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது தான். சரி, உங்களுடைய ராசிக்கு நன்மைகள் எல்லாம் ஏற்படும் சொன்னாலும் சிவனுடைய வழிபாடு, சிம்மராசி நண்பர்கள் சிவனுடைய வழிபாடு செய்கின்ற வரைக்கும் இன்னும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும். குலதெய்வத்தினுடைய வழிபாடை விடாமல் செய்யுங்க. சரி, கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போமே. கன்னிராசிக்கு இது வரைக்கும் 8ல் இருந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி 9ஆம் வீட்டிற்கு போகிறார். 8ல் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் மறைஞ்சு ஆரம்பத்தில் மனக்குழப்பங்களையும் போக போக எந்த காரியங்களும் எடுத்தோன்னே முடியாமையும் இருந்திருக்கும். எல்லா காரியங்களும் இழுப்பறியாகவே நடந்திருக்கும். காரியங்கள் உடனடியாக நடக்கலை, கொஞ்சம் மனக்குழப்பங்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க கன்னிராசி நண்பர்கள். இந்த கன்னிராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகி போகின்றார். உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். கன்னிராசி நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முன்னோர்களால் ஒரு நல்ல மாற்றத்தையும் உயர்வையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். 9ஆம் வீட்டிலே குரு பகவான் அமரக்கூடிய காலத்தில் ஒரு ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். இறை வழிபாட்டிற்காக ஆன்மீக பயணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. இது ஒரு அற்புதமான காலகட்டம் தான். உங்களுடைய பிதுர்வழி, அதாவது தகப்பனாரோடு கொஞ்சம் இணக்கமாக போக வேண்டிய காலகட்டம். நல்ல இணக்கமாக இருந்தீங்கன்னா நற்பலன்கள் நிறைய நடக்கும். உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகூலத்தோடும் உங்களுடைய தகப்பனாரனுடைய அனுகூலத்தோடும் நன்மையான பலன்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சி கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்படுகின்றது. இதை தவற விடக்கூடாது. கன்னிராசி நண்பர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் கொஞ்ச நாளாகவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இந்த காலகட்டங்களில் ஒரு நன்மையை, ஒரு உயர்வை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கின்றது. இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம வீட்டிலேயே இருந்தோம்னா மாற்றம் ஏற்படாது. நம்மளுடைய முயற்சிகள் ரொம்ப தேவை. அதே போல் முயற்சி பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம் கன்னிராசி நண்பர்களுக்கு. இதில் இன்னொரு விசேஷம் பாருங்கள். குரு பகவான் இருக்கிற இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். இது இன்னும் விசேஷம். உங்களுடைய முகம் இன்னும் பொலிவாகும், உங்களுடைய தன்னம்பிக்கை உயரும், மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். முதல்ல மனம் குழம்புச்சுன்னா தான் எல்லா விஷயங்களும் குழப்பமாகும். அப்போ மனம் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற பொழுது நிச்சயம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமானதாக அமையக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 3ஆம் இடத்தையும் குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 3ங்கிறது தைரியஸ்தானம் இல்லையா? நல்ல ஒரு தைரியம், நல்ல ஒரு முயற்சி இருக்கும். அந்த முயற்சி வெற்றிகரமானதாக அமையக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் செய்யலாமா, இதை செஞ்சால் நன்மையா, நமக்கு நன்மையான பலன்கள் கிடைக்குமானலாம் கொஞ்சம் குழப்பத்திலிருந்து முயற்சியே செய்யாமல் பயத்தில் இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கன்னிராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றது. சகோதர வழியிலே ஆதாயமான செய்திகளெல்லாம் உண்டு. நன்மைகள் ஏற்படக்கூடிய, வெற்றிகள் ஏற்படக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சி. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான். எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயலெல்லாம் செய்கின்ற அத்துணை செயல்களும் பேச்சால் ஏற்படுகின்ற அத்தனை விஷயங்களும் லாபமாக அமையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை விசேஷம். 9ல் குரு பகவான், அவருடைய பார்வை ஜென்ம ராசியிலும் 5ஆம் வீட்டிலையும் இருக்கிறது அவ்வளோ விசேஷம்.
கன்னிராசிக்காரர்களுக்கு சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி மட்டும் நடந்துருச்சுன்னா அற்புதமான வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய பலன்களை வாரி வழங்கக்கூடிய காலம். பெருமாள் கோவிலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் கால அவகாசங்கள் கிடைக்கின்றதோ, வாரத்தில் ஒரு முறையாவது கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க. வீட்டிலிருந்து வழிபாடு செஞ்சுக்கிறேன், டெய்லியும் இறைவனை வழிபாடு பண்ணுறேன்னு சொல்லுவதெல்லாம் ஒரு பக்கம். கோவிலில் ஒரு 15 நிமிடங்களாவது அமர்ந்து இறைவனை நல்ல பிரார்த்தனை செய்யுங்க. அதில் சுவாமியை பார்க்கும்போது கண்ணை திறந்து தீபாராதனையை பார்த்து வழிபாடு செய்துட்டு சுற்றி வரக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல ஒரு 15 நிமிஷமாவது உட்காந்து உங்களுடைய எண்ணத்தை அந்த கோவிலில் வச்சுட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் செய்யுங்க. போதும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமானதாக அமையுங்கிறது தான் இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசி நண்பர்களுக்கு பலனாக அமையுது. சிறப்பான வருடம், பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம். சரி, துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே. துலாம் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வரார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ல் இருந்த குரு பகவான் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண காலத்தை உருவாக்கியிருப்பார். கூட்டுத் தொழிலிலே நன்மையை ஏற்படுத்தியிருப்பார். புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாகலாம் அமைஞ்சிருக்கும். 7ல் இருக்கக்கூடிய காலம் ஒரு நல்ல அற்புதமான காலமாக தான் துலாம் ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமைஞ்சிருக்கும். இப்போது அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பகவான் வந்து அமர்கின்றார். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்கின்ற காலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய வாகனங்களில் கவனம் தேவை. அதே போல் யார்கிட்டையும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம மூக்கம் நுழைக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 2 கருத்துக்கள் இருக்குது. 3, 6க்குரியவன் தானே, 8ல் மறைஞ்சா விசேஷம் தானே. அப்படி இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் மறைகிறதால ஏற்படக்கூடிய சிறு விஷயங்களையும் நம்ம அனுபவித்து தான் தீரணும். ஏன்னா 8ஆம் வீடுங்கிறது கண்டம், அவமானம், அவச்சொற்கள் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அங்கே குரு பகவான் போய் உட்காரார். நமக்கு தேவையில்லாத அவச்சொற்களை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் கூட உருவாகலாம். ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டால் இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. திசா புத்தியும் சரியில்லை, குரு பகவானும் 8ல் மறையிறார்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். துலாம் ராசி நண்பர்களுக்கு 8ல் போய் குரு பகவான் அமரக்கூடிய காலம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனங்களில் போகும்போது வரும்போது ரொம்ப நிதானம் தேவை. பழைய வாகனங்கள் ஏதாவது மாற்றணுங்கிற சிந்தனை இருக்குது, எனக்கு வாகனத்தை புதிதாக மாற்றிக்கணுங்கிற சிந்தனை இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். இன்னொரு விஷயம், பழைய வாகனங்கள் உங்களுக்கு விரைய செலவுகளை ஏற்படுத்தும். குருவினுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டிலே இருக்குது. 12ன்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானம் இல்லையா? விரயத்தில் குரு பகவானுடைய பார்வை இருக்குது. விரயஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை இருக்குது. இந்த மாதிரி குரு பகவானுடைய பார்வை விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் நீங்களாகவே ஏதாவது இடம் வாங்கிறது அல்லது ஏதாவது ஆபரண சேர்க்கை ஏற்படுத்துறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி சுப விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். இப்போ விரயத்திற்கு உண்டான காலம். முதல்ல அதை உறுதி செய்துக்கிறோம். விரயங்கள் தான் நடக்க போகுதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சுப விரயங்களாக அதை செய்துக்கலாம். இடம் வாங்கலாம், தொழிலுக்கு முதலீடு செய்யலாம். ஏதாவது வாகனங்கள் பழுதடைந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு வாகனத்தில் செலவாயிட்டே இருக்குன்னா புதிய வாகனங்கள் வாங்கலாம். பல விஷயங்கள் ஏற்படுத்திக்கலாம் இல்லையா? ஒரு வருட காலம் குரு ஒரு இடத்திலிருந்து பலன் கொடுக்க போகிறார். இப்போ இதில் நன்மைகள் அனுபவித்தாலும் ஒரு வருட காலமாக இருக்கும், அல்லாதவைகளை அனுபவித்தாலும் ஒரு வருட காலங்கள் இருக்கும். அப்போ ஏற்படக்கூடிய பலன்கள் முன்னாலே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். 12ல் குரு பகவானுடைய பார்வை இருக்குன்னா நாம்ளாவே வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறதுன்னு சுப விரயங்களை ஏற்படுத்திக்கிட்டோம்னா அசுப விரயங்கள் எல்லாம் குறையும். குரு பகவானுடைய பார்வை 2ஆம் வீட்டில் இருக்குது. 8ல் இருந்ததே, 12ஆம் வீட்டை பார்த்துதே. இது ரெண்டும் எதிர்மறையாகவே இருக்கு. எப்பொழுதுமே பொருளாதாரம் வலுவாக இருந்துட்டால் செலவு பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம் இல்லையா?
ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கிறார், விருச்சகத்தை. 2ஆம் வீட்டில் குரு பகவானுடைய பார்வை இருந்தால் ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் நமக்கு புழங்க ஆரம்பிச்சிடும். பணம் வரும், செலவாகும், அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. எதுவுமே வரலைன்னா தான் செலவு மட்டுமே நடந்துன்னா கடனுக்கு போயிடுவோம். அப்போ கடன் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா விரயஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை இருக்குதுன்னா நிறைய கடனை வாங்கி விரயம் பண்ணிடக்கூடாது, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பொருளாதாரம் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு வரதான் போகுது, நமக்கு பணம் வந்துக்கிட்டு தான் இருக்க போது வரக்கூடிய பணத்தை தான் நம்ம செலவு பண்ண போகிறோம். இந்த செலவுக்குண்டான காலகட்டங்களை முதலீடுக்குண்டான காலகட்டங்களாக நினச்சி செய்துக்கிட்டே வந்தோம்னா ஒரு அற்புதமான விஷயம்தான். துலாம் ராசி நண்பர்கள் மனநிலையை இப்படி தான் வச்சுக்கணும். இது முதலீடுக்குண்டான காலகட்டம், கற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம். மனநிலை இப்படி இருந்துட்டுதுன்னா ஏற்படக்கூடிய பலன்கள் எதுவும் நமக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை தான் இருக்கும். 2ஆம் வீட்டில் குரு பகவானுடைய பார்வை கிடச்சதுன்னா நம்ம விரயம் நடந்தாலும் சரி, கொஞ்சம் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நமக்கு அல்லாதவைகளை செய்தாலும் சரி, குடும்பத்தினுடைய ஆதரவு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா இதெல்லாம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை உங்கள் குடும்பத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். பொருளாதார சேர்க்கை, குடும்பத்தினுடைய ஆதரவு கிடைச்சிச்சுன்னா போதுமே. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே மேன்மை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலம். இது இல்லாமல் 4ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை துலாம் ராசிக்கு 4ஆம் வீடாகிய மகரத்தில் இருக்குது. வண்டி வாகனங்கள் எல்லாம் புதிதாக வாங்கக்கூடிய காலம். இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு இடம் வாங்குகிறோம், அந்த இடத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக இருக்குது இந்த குரு பெயர்ச்சி. துலாம் ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் 8லே இருந்தாலும் அற்புதமான காலகட்டத்தை தான் உருவாக்குகின்றார். ஆகையினால் துலாம் ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் 8லே இருந்தாலும் பொருளாதாரத்தில் மேன்மையும் சுப விரயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இறை வழிபாட்டோடு, குலதெய்வ வழிபாட்டோடு தொடர்ந்து போங்க. நிச்சயம் நன்மையும் மாற்றத்தையும் துலாம் ராசி நண்பர்கள் உணர முடியும். சரி, விருச்சக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. விருச்சக ராசிக்கு 6ல் இது வரைக்கும் குரு பகவான் இருந்தார். உடல் உபாதைகளை, கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கிய குரு பகவான் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக இல்லை. ஏன்னா 4ஆம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனியும் நடந்த குருவும் 6ல் இருக்கக்கூடிய காலங்களில் தேக ஆரோக்கியத்தில் சிறப்பில்லை. இப்படியெல்லாம் நினச்ச விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான காலம். இறைவனுடைய பார்வை உங்கள் மேலே படுதுன்னு அர்த்தம். குருவினுடைய நேர் 7ஆம் பார்வை உங்களுடைய ராசியின் மேலேயே இருக்குது. இது ஒரு அற்புதமான காலம் தானே. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாருங்கிறது ஒரு அற்புதம். உங்களுடைய முகம் ஜொலிக்கும், ஒரு வசீகரமான விஷயங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் ராசியை பார்க்கின்ற பொழுது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமணத்திற்கு ஒரு அற்புதமான காலகட்டங்களை உருவாக்குவார். யாருக்கெல்லாம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு திருமணம் ஆகலை, எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சரியாக பலனாக இல்லை, திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் அமையலை, நிறைய தேடிக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு பலனாகவே இல்லைன்னு நினைத்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். தொழிலிலே அபிவிருத்தி, ரொம்ப நாளாக கூட்டு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து உறவினர்களோடு சேர்ந்து தொழில் செய்யலான்னு நினச்சானா எந்த தொழிலும் எனக்கு அமையலை அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கூட்டு தொழிலிலே ஒரு அபிவிருத்தி, மனைவி வழியிலே ஆதாயமான செய்திகள் எல்லாம் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அவ்வளோ அற்புதமான பலன்களாக இருக்குது. 11ஆம் வீட்டிலே குருவினுடைய பார்வை
குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்க்கிறார். லாபஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை. எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபமாக மாறக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொட்டதெல்லாம் துளங்கும்னு சொல்லுவோம். தொட்டது துளங்கக்கூடிய காலம். செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம். முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் வீட்டிலே குருவினுடைய பார்வை. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கணும் இல்லையா? அப்போது 3ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை உங்களுடைய முயற்சிகள் அத்துணையும் வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தொழில் சார்ந்தோ மற்ற விஷயங்களே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றிகரமானதாக அமையும். உங்களுடைய சகோதர வழியில் ஆதாயமான செய்திகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 2-5க்குரிய குரு பகவான் 7ஆம் வீட்டிற்கு போகிறார். பொருளாதாரத்திலே மேன்மை, தேக ஆரோக்கியத்தில் மேன்மை, தொழிலிலே மேன்மை. உங்களுடைய ஜாதகத்தில் திசாபுத்தி மட்டும் சிறப்பாக இருந்துட்டுதுன்னா அற்புதமான காலமாக அமைவது உறுதி. ஒரு அற்புதமான காலகட்டங்களாக இந்த காலகட்டம் அமைவது உறுதி. ஆகையினால் விருச்சிக ராசி நண்பர்கள் முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க. முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 முதல் ஓரையில் முருகனை பக்கத்தில் நீங்கள் இங்கே போய் வழிபாடு பண்ணணும், அங்கே போய் வழிபாடு அதெல்லாம் கூட இல்லை. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை காலை முதல் ஓரையில் வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க. நடக்கக்கூடிய பலன்கள் மேலும் நன்மையான பலன்கள் எல்லாம் நடக்கும். இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னு தாங்க சொல்லணும்.